பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? இந்த நாளிலும் கூட பாருங்க, ரொம்ப அழகான ஒரு வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது. லூக்கா 8ஆம் அதிகாரத்துல 48ஆம் வசனம் வாசிக்கிற, கவனிச்சு பாருங்க. அவர் அவளை பார்த்து, மகளே திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்றார். அருமையான வார்த்தை. சமாதானத்தோட உங்களை என்னையும் கடந்து போக சொல்லுகிறார். எதனாலனா நம்முடைய விசுவாசம் நம்மை ரட்சித்திருக்கிறது, பாதுகாத்திருக்கிறது, விடுதலை செய்திருக்கிறது. இந்த வார்த்தை யாருக்கு, எந்த சூழ்நிலையில இயேசு கிறிஸ்து கொடுத்தார் அப்படின்னா, இதோ 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, பெண்களுக்கு உண்டான ஒரு மிகுந்த பலவீனம், 12 வருஷமா தன்னுடைய ஆஸ்தியை எல்லாம் வைத்தியருக்கே செலவு பண்ணியிருக்கிறான்னு சொல்லி வேத புஸ்தகத்துல எழுதியிருக்கிறார். அவ்வளவு தூரம் செலவு பண்ணியும் எல்லா இடங்கள்லயும் பார்த்தும் அவளுக்கு சுகம் உண்டாகல. என்ன காரணம் தெரியல. அப்பதான் இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டுக்கு வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அறிந்து இந்த பெண் என்ன செய்யறாங்க, தீட்டு, அந்த நாட்கள் எல்லாம் வந்து இந்த காரியத்தை தீட்டுன்னு சொல்லுவாங்க. இது நிமித்தம் எப்படியாக எனக்கு விடுதலை உண்டாகணும்னு சொல்லி அவங்க ஒரு காரியத்தை நம்பினாங்க. என்ன நம்பினாங்கன்னா, அந்த பெண், நான் தீட்டா இருக்கிறபடினால் இயேசு என்ன பார்க்க வேண்டாம், நானும் இயேசுவை பார்க்க வேண்டாம். ஆனா இயேசு கிறிஸ்துவுடைய துணியினுடைய ஓரத்தை, அவருடைய ஷாலுடைய ஓரத்தை தொட்டா நான் விடுதலை ஆவேன்னு சொல்லி நம்பினாங்க. அவங்க நம்பிக்கைதான் விடுதலை செஞ்சிருக்கு, வேற யாரும் விடுதலை செய்யல. அவங்க எதை நம்பினார்களோ, எப்படி விடுதலை ஆகும்னு நம்பினார்களோ, அதே மாதிரி உள்ள வந்து இயேசு கிறிஸ்துடைய ஷாலை லைட்டா தொட்டாங்க. தொட்ட அடுத்த செகண்ட் 12 வருஷம் பட்ட பாடுகளில் இருந்து தேவன் விடுதலை கொடுத்தார். சொல்றாரு, இதை யாரோ தொட்டாங்க. அங்க இருக்க சீஷர்களா சொல்றாங்க, இயேசுவே கூட்டம் நிறைய இருக்கு, உங்க மேல யாராவது உரசிருப்பாங்க, கண்டிப்பா உரசிருப்பாங்க, கூட்டம் நிறைய இருக்கு. ஆனா இயேசு சொல்றாரு, இல்ல, என்னைய தொட்டாங்க, வல்லமை இடத்துல இருந்து புறப்பட்டதுன்னு இயேசு சொல்றாரு. அப்போ என்ன விடுதலை செஞ்சிருக்குன்னா, இயேசு கிறிஸ்துடைய வல்லமை அந்த 12 வருஷம் பாடுள்ள ஸ்திரியை விடுதலை செஞ்சிருக்கு. பிரியமான சொன்னது, இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலையும் கூட ஒருவேளை இந்த மாதிரி அநேக இடத்துல பலவீனம் நீங்க வியாதிக்காக, இல்ல ஒரு சில பிரச்சனைகளுக்காக நீங்க செலவு பண்ணிக்கிட்டே இருக்கலாம். பரிகாரி ஒருத்தர் இருக்கிறார், இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அங்க போய் செலவெல்லாம் நீங்க பண்ண வேண்டாம். நம்பிக்கையா அவரிடத்துல நீங்க ஜெபிச்சா போதும், தேவன் உங்களுக்கு விடுதலை தருவார். அன்னைக்கு இயேசு கிறிஸ்து நின்றாரு, ஷாலை தொட்டாங்க, விடுதலை ஆனாங்க. இன்னைக்கு எப்படிங்க பிரதர் நீங்க கேக்குறீங்களா? நம்பிக்கையா முழங்கால் போடுங்க. ஆண்டவரே, இந்த வசனத்தை நான் வாசிச்சேன், இந்த வசனத்துல 12 வருஷம் பாடுள்ள ஸ்திரியை நீங்க விடுதலை செஞ்சிருக்கிறீங்க, இன்னைக்கு என்னையும் விடுதலை செய்ய ஆண்டவரேன்னு சொல்லி நம்பிக்கையோடு கூட, முழு இருதயத்தோடு கூட நீங்க முழங்கால் படிட்டு இயேசு கிறிஸ்துவை நோக்கி இயேசுவேன்னு சொல்லி கூப்பிடும் போது அவர் உங்களை ஆசீர்வதித்து விடுதலை செய்ய ஆவலாக இருக்கிறார். அது எப்பேற்பட்ட கட்டுகளான இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட காரியமா இருந்தாலும் சரி, நம்பிக்கை இருக்கணும். நம்பிக்கை இல்லைன்னா அதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. இயேசு உங்ககிட்ட வேற எதையும் கேட்கலையே, லட்சங்களையும் கோடிகளையும் ரத்தத்தையும் கொடு, அதை பண்ணி இதை பண்ணி எதையும் சொல்லல, நம்பிக்கையை மட்டும்தான் கேட்கிறாரு. ஆனா இன்னைக்கு நிறைய பேர்னால இந்த நம்பிக்கையை மட்டும்தான் கொடுக்க முடியல. இந்த நம்பிக்கையை முழு இதயத்தோட கொடுத்து பாருங்க, இயேசு உங்களை விடுதலை செய்யறாரா இல்லையான்னு தெரிந்து கொள்ளுவீங்க. அவருக்கு சாட்சியா நிற்பீங்க. நீங்க ஒப்பு கொடுக்கலாமா? கண்களை மூடி. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்னைக்கு நாங்க 12 வருஷம் பாடுள்ள ஸ்திரீ தகப்பனே, உண்மை தேடி வந்தது நிமித்தம், உண்மை தொட்டது நிமித்தம், ஆண்டவரே, அவங்க என்ன விசுவாசித்தாங்களோ அந்த விசுவாசத்தின் நிமித்தமே அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு விடுதலையாக்கப்பட்டார்களே. இன்னைக்கு நாங்களும் கூட ஆண்டவரே, உண்மை நம்புகிறபடியே நாங்கள் விடுதலை அடைய எங்களை அர்ப்பணிக்கிறோம்யா. நீர் எங்களை விடுதலை செய்கிறவர், எல்லாவற்றிலிருந்து எங்களை விடுதலை செய்கிறவர். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டது யாரெல்லாம் தங்களை அர்ப்பணித்து உண்மை நம்புகிறார்களோ அவர்களை நீர் விடுவித்து ஆசீர்வதித்து கூட இருந்து ஆண்டவரே அநேகத்துக்கு அதிகாரியாக மாற்றும். இயேசுவின் நாமத்தில் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.